ரிஷபம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை திடீர் திருப்பங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாம். கடந்த மாதம் ஜூலை மாதத்துல சில விஷயங்கள்லாம் செய்து முயற்சி செய்து முடியாம விட்டது அல்லது சக்சஸ் ஆகாம பெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆகஸ்ட் மாசம் முடியும். அதாவது நினைத்தது ஒண்ணு நடப்பது ஒண்ணுன்னு போன மாசம் சொல்லியிருந்தேன். இந்த மாசம் ஏற்கனவே நினைச்சது இப்போ நடக்கும், அல்லது ஏற்கனவே நீங்க ப்ராக்ரஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் இப்போ சக்சஸ் ஆகும். அந்த வகையில முக்கியமா இந்த மாசத்துல பாசிட்டிவ் நிறையவே இருக்கு. அதே போல சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நாம பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப ரிஷப ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முக்கியமா கடனை தீர்க்க போறீங்க அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்க போறீங்க. கடன் ஏற்கனவே ஒரு பெரிய சுமையா இருக்கு இல்லையா, அதற்கு கொஞ்சம் பணம் செலுத்த போறீங்க. அதன் மூலம் கடனோட அழுத்தம் இல்லாமல் இருக்க போறீங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி 2 குடிவன் புதனோட நட்சத்திரத்துல இருந்து வக்ரம் பெற்றுதான் இந்த ஆகஸ்ட்ல இருக்கு. அந்த வகையில வருமானம் வரணும். நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதுல கூடுதலாகவே வருமானம் வரும். அப்போ ஒரு சேலரி ஹைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒர்க் பண்ற இடத்துலன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது சேலரி ஹைக்கோட பதவி உயர்வோட வேற இடத்துக்கு நீங்க ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட டிஏ இன்க்ரீஸ் ஆகுறதோ அல்லது அரியர் அமௌண்ட் வர்றது அல்லது எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றது, இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல நீங்க கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனிக்கு சுக்கிரனோட பார்வை ராசியாதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கு. அப்போ சனிக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கு, சுக்கிரனுக்கு சனியோட பார்வை இருக்கு. அப்போ எதிர்பாலினர் உறவு ஒண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு. புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பலனை பொறுத்தவரையிலும் வயது கேட்டவர் போல வச்சுங்க. அதாவது இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு அறிமுகங்கள், எதிர்கால வாழ்க்கை துணைவரோ அல்லது ஒரு நல்ல நட்போ, உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அல்லது ஏற்கனவே சந்திச்சிருக்கிற அதுல சில சிக்கல் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அந்த சிக்கல் தீரும். காதல் சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், மன வருத்தங்கள் நீங்கி காதல் சேரும். அதை ப்ரப்போஸ் பண்ணி உங்களுக்கு அது பெற்றோரோட சம்மதத்துல கூட உங்களுக்கு திருமணத்துல கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நம்ம ஜாதகத்துல காதல் சக்சஸ் ஆகக்கூடிய அந்த பிராப்தம் இருக்கணும். நமக்கு என்ன கொடுப்பனையோடு பிறந்திருக்குமோ அந்த கொடுப்பனையை தான் நம்ம அடைய போறோம். இப்ப பொது பலனா இந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அது ஆக்டிவேட் ஆகும். இந்த கோச்சார கிரகங்கள் அது ஒரு 10% ஆக்டிவேட் பண்ணும், 90% உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி ஆக்டிவேட் பண்ணும். அந்த வகையில இந்த 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு எதிர்பாலினர் மேல் ஒரு நாட்டம், எதிர்பாலினரால் சப்போர்ட் போன்றவை ஏற்படும். இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னாக்க எதிர்பாலினரால் ஆதாயம், எதிர்பாலினருடைய சப்போர்ட் அல்லது ஒரு நல்ல நட்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உறவுகள் இந்த நேரத்துல மலரும், அதுதான் முக்கியமா சொல்ல வரேன். அதே சமயத்துல வருமானம் வரும், வேலையில நல்ல மாற்றம் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்க பிள்ளைகளை நேசிப்பீங்க, பிள்ளைகள் வகையில செலவுகளையும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ், அதாவது அவங்க விரும்புற கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்காக உங்களுக்கு செலவுகளும் ஆகும். சில பேருக்கு பிள்ளைகள் வகையில திருமண செலவு அல்லது சுபகாரியத்துக்கான செலவுகள் ஏற்படும். அந்த வகையில பிள்ளைகள் வகையில செலவுகளும் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விலகி இருப்பீங்க, பிள்ளைகளுடன் சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் நீசும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 5 குடிவன் புதன் 3ஆம் பாவகத்துல இருப்பாரு. அந்த வகையில மறைந்த புதனால் நிறைந்த செல்வம், நிறைந்த கல்வி இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி நீசம் பெறும்போது தன்னம்பிக்கை மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது துணிச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அல்லது இரட்டை மனசு இருக்கும். செய்யலாமா வேணாவா, செஞ்சா சக்சஸ் ஆகுமான்ற குழப்பம் இருக்கும். எந்த ஒரு வேலை மாறுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு பூமி லாபம் வரணும், ஒரு பூமி வாங்கலாம், அல்லது இது விற்கிறதுக்கு இது முயற்சி பண்ணலாம், இது விற்கலாமா,
இது மாதிரி திருப்பி நம்மளால வாங்க முடியுமா என்ற எண்ணெல்லாம் இப்படி ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த குழப்பங்களை நீங்க தவிர்த்துட்டு தெளிவா ஒரு திட்டமிட்டு ஒரு சான்றோர் அல்லது ஒரு நல்ல படித்தவர் அல்லது ஒரு நல்ல வெல்விஷர், நல்ல நட்பு, அவங்க கிட்ட கருத்து கேட்டுட்டு அவங்களுடைய அட்வைஸின் படி செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில குழப்பங்கள்லாம் நீங்கும். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா கருத்து வேறுபாடு இருந்தாலும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணைவருக்கு நீங்க செய்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறையும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கு, செவ்வாய் 2ல இருக்கு. அந்த வகையில வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வரும். தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் போது ஒரு பாவகிரகம், மேலும் செவ்வாய் விரையாதிபதியாகவும் வராரு. அப்ப கையில பணம் வருது, செலவும் ஆகுது. அப்ப பற்றாக்குறை இருக்குமான்னா இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு பணமும் இந்த காலகட்டத்தில் வரும். வாக்குவாதங்களை தவிர்த்தணும். முக்கியமா சில விஷயங்களை முக்கியமா கவனம் செலுத்திக்கிற விஷயம் எதுனாக்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணாம இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கூட சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. கொஞ்சம் பாசிவா இருக்கிறது நல்லது. இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அதே போல பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கீங்க, தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, ஜாதகத்துல இருதார தோஷம்லாம் இல்லை அப்படின்றவங்க இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணலாமா வேணாமான்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சில நேரங்கள் அந்த முயற்சி வேண்டாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த சுக்கிரன் ராசியாதிபதி பலமா இல்லை. 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானத்துல இருக்கிறது நல்லது, ஒரு சுபகிரகம். பாக்கியங்கள்லாம் கைகூடும். திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா திருமணத்திற்கு ஆகிறதுக்காக வரன் வரும், காதல் சக்சஸ் ஆகும், உறவுகள் வரும், நட்பு வரும், இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்று சற்று குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கிறதுனால ஒரு முயற்சி பண்ணலாமா வேணாமான்னு எல்லாத்துலயுமே ஒரு இரட்டை மனசு இருக்கும். அதனால அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. தப்போ சரியோ நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த முயற்சி சக்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. ஒரு வாகன மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கு, குருவும் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல 8 குடிவன் 3ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில பயணங்கள் பலன் தரும். தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். அதனால் மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகளோடு சேரக்கூடிய வாய்ப்பு, இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த சூரியன் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரலும் 3ஆம் இடத்துலயும், அதன் பிறகு ஆகஸ்ட் 18ல இருந்து உங்களுக்கு 4ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெறாரு. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல கேது, 10ல ராகு. இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்துல உடல்நல விஷயத்திலையும் மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சூரியன் கேது இணைவுன்றதுனால ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு ஏற்படும். அலைச்சல்கள் இருக்கும், நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது சொந்தமா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. அதன் வகையில செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு புதிய வீடு மாதத்தோட பிற்பகுதின்னும் போது ஆவணி மாசத்துல புதிய வீட்டுக்கு குடி போறதுக்கு அல்லது கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேர் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சொத்துக்கள் அல்லது வாகன வகையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னும் சூரியனுடைய பொசிஷன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுனாக உங்களுக்கு வேற ஒரு புதிய வாய்ப்போ அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்போ, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கூட பதவி உயர்வோட டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாலையும் இந்த குருவோட பார்வையில சனி இருக்கனால பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறது நல்லது. அல்லது வேற ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது நல்லது. அதையும் நம்ம கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆனாலும் கடனை திருப்பி செலுத்துவீங்க. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு எல்லாம் நோய் கொஞ்சம் குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்க ஒரு நீண்ட கால நோயால மெடிக்கல் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்துல. அதே போல புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறீங்கன்னாக இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து. மேலும் ஒரு சில சிக்கல்கள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில விடுபட ஆரம்பிக்கும், அல்லது அதுக்கான சொல்யூஷனை தேடுவீங்க, சொல்யூஷனும் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கான்பிடென்டாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா முதல் பகுதியில தான் ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க முயற்சி பண்றீங்க அல்லது இறங்கி பல விஷயத்துல ட்ரை பண்றீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் விரும்பிய கோர்ஸ் சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சி பலிதமாகும். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்லாவே படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உடல்நல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. 10 குடிவன் 11ல இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசு பணியில இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அல்லது நல்ல ஒரு பதவியில் மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல விவசாயம், கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஃப்ரீலான்சரா இருக்கிறவங்க, ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி வேலை பார்க்கக்கூடியவர்கள், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம், முன்னேற்றமான காலகட்டம். வருமானம் கூடுதலாக கிடைக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. முக்கியமா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்குமே வருமானம் சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடனை கட்டி சமாளிப்பீங்க. கடனை கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய நோய் இல்லை, நோயிலிருந்து விடுபடுவீங்க. அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் ஆதாயங்கள் வரும். இருவரும் சேர்ந்தே சொத்துக்கள் வாங்குறதோ அல்லது பயணங்கள், தொலைதூர பயணமோ அல்லது ஒரு சுற்றுலா மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, இடமாற்றம் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து போகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நிறைய விட்டு கொடுத்து போறதன் மூலம் வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சுபகாரியங்கள் செட் ஆகிறதுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணம் ஆகலன்னாக திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும். ஈவன் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு கிரக பிரவேசம் பண்றது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்றவையும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன மாற்றம், புதிய வாகனம் வாங்குறது அல்லது வாகனத்தால் செலவு அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்றவையும் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடு வரும். அது ஏன் வந்துச்சுன்னே தெரியாம சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் வரும். பிரிந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த நேரத்துல சேர்றதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத பட்சத்துல சொல்றேன். தோஷங்கள் இருக்குன்னாக அதற்கான நிரந்தர முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள் இருப்பீங்க அல்லது வழக்குக்கு போலான்னு பிளான் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல கணவன் மணி உறவு நிலையில சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். திருமணம் செட் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். சில பேருக்கு அதனாலேயே ஒரு உடல்நலம் பாதிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த மன அழுத்தத்தை விட்டுட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் நல்லா இருக்கும். போன மாதம் அல்லது அதற்கு முன்பு செய்த முயற்சிகள் இந்த மாதத்துல நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு பணிக்கு தேர்வு எழுதுறீங்க, அரசு பணி கிடைக்குமானாக ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குமே கூட அவங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா இந்த டியூரேஷன்ல ஏதோ ஒரு வகையில அரசால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்போ அல்லது அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றியடைய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. மிருகசீரிச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. அதன் மூலம் வருமானத்திற்கு ஏற்ற செலவும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இதுவுமே ரோகிணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குமே பொருந்தும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் வருது, செலவாகுது. சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை காமாட்சி அம்பாலை நீங்க வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அல்லது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட போயிட்டு அங்க உப்பு வைத்து கூட வழிபாடு செய்யறாங்க. அது மாதிரி செய்யும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைகிறது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. நன்றி, வணக்கம்.